வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சத்தீஸ்கரில் காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அஜித் ஜோகி முன்னாள் சிஎம், முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர், உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் செல்வாக்கு பெற்ற தலைவர் அஜித் ஜோகி மீண்டும் காங்கிரஸில் தன்னுடைய கட்சியை இணைத்திருக்கிறார். அவருடைய கட்சி பேர் காங்கிரஸ்னு ஒரு பேஜ் வச்சு ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். என்ன காங்கிரஸ்? ஜனதா காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். எதனால்? ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர், சோனியா காந்திக்கு நெருக்கமானவர், ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணுன்ட்டு மறுபடியும் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஆனவர் பதவியை உதறிவிட்டு காங்கிரஸில் சேர்றாரு. அதற்கு பிறகு ஏற்றமோ ஏற்றம். 2000 முதல் தடவையாக மத்திய பிரதேசத்தில் தனியாக மாநிலம் பிரிக்கும் போது முதல் சிஎம் அஜித் ஜோகி தான். அப்படிப்பட்ட அஜித் ஜோகியை கட்டங்கட்டி அவரையும் அவங்க பையனையும் தூக்குறாங்க காங்கிரஸ் கட்சி விட்டு. ஏன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி உள்ளடி வேலை பார்த்தாருன்னு. அப்போ வெளியில் போய் ஜனதா காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஆரம்பித்து காங்கிரஸ்க்கே தொல்லை கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பூபேஷ் சிங் பாதல் அவரோட சேர்ந்து ஒன்றா இன்றைக்கி தாய் கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. இது காங்கிரஸுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய செய்தி. சத்தீஸ்கரில் என்ன நடக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சத்தீஸ்கரில் அஜித் யோகி யாரும் மறக்க முடியாது. சிஎம் நல்லா செல்வாக்காக இருந்தார். 2023 அவர் எம்எல்ஏ. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவர் முதல்ல நம்ம இந்த மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன்பு ராஜ்யசபா உறுப்பினர். ராஜீவ் காந்தி கூட இணக்கமாக இருக்கிறாரு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சிங் அப்போ பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு தலைவர். அவர் கூட இவருக்கு நட்பாகுது. ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இவர் வரார். இவரை கூட்டு போய் ராஜீவ் காந்திகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ராஜீவ் காந்தி என்ன பண்ணுறாரு? இவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறார். 2 தடவை ராஜ்யசபா உறுப்பினர். 1992 2வது தடவை கொடுக்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது மாநிலம் பிரிக்கப்படும் போது, ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் நிர்வாக ரீதியில் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறனால இவர் என்ன பண்ணுறாரு? ராஜீவ் காந்தி முதல் தடவையாக அஜித் யோகியை முதல் சிஎம் அந்த மாநிலத்துக்கு. ஏன்னா மாநிலத்தில் அதிகாரிகளோட ஒத்து போகிறது பல விஷயங்களுக்கு அஜித் ஜோகி தேவைப்பட்டார். அதாவது எப்படின்னா, பழங்குடியின மக்களும் ரொம்ப படிப்பறிவு கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஏழ்மையில் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் ஆகி அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆனவர். அப்படிங்கும்போது அவருக்கு நிர்வாக ரீதியாக அந்த மாநிலத்தை மேம்படுத்த முடியும்னு ராஜீவ் காந்தி நினச்சார். அதனால் இந்த பெரிய பொறுப்பை கொடுத்தார். அஜித் ஜோகி வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் என்ன சிக்கல் வருது பார்த்தீங்கன்னா, அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஜெயிக்குது. பிஜேபி ஜெயிச்சு 2 தடவை பிஜேபி ஆட்சி பிடிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பிஜேபி ஆட்சி பிடிச்ச உடனே இவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு தாக்குதல் நடக்குது, மாவோயிஸ்ட் தாக்குதல் நடக்குது 2013. அதில் என்ன ஆச்சுன்னா, அவருடைய அதாவது இடுப்புக்கு கீழே செயலிழந்து போகுது. அப்படியும் ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தார். ஆனால் என்ன சிக்கல் பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் செயல்பட முடியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா பூபேஷ் சிங் பாதல் இப்போ சிஎம்மாக இருக்கார்ல அவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தியோ, இவங்க 2 பேரையும் காங்கிரஸ் பெரிய டெவலப் பண்ணுது அப்படிங்கிற கோபம் அஜித் யோகிக்கு வருது. உடனே என்ன பண்ணுறாரு? வெளியில் போய் ஜனதா காங்கிரஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார். 2012 ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நிற்கிது. பார்த்தா என்னென்னா, அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 60 சீட்டு ஜெயிக்குது. ஆனால் என்னென்னா, இவர் ஜனதா காங்கிரஸுங்கிறது 5 சீட்டு, 12 தொகுதியில் காங்கிரஸுக்கு ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர்களை இவர் தடுக்கிறார். குறைஞ்சது ஒரு 17 தொகுதி இவரால் காங்கிரஸுக்கு பிரச்சனை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருச்சு. பூபேஷ் சிங் பாதல் வந்துட்டார். இப்படி போயிட்டு இருக்கும்போது அவரும் அவங்க பையன் 2 பேரும் தான் கட்சி விட்டு தூக்கப்படுறாங்க. ஏன்னா அமீர் யோகி அவங்க பையன் பேர். ஏன்னா பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா அவரை கட்சி விட்டு தூக்குறாங்க 2016. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருக்கார் அஜித் ஜோகி. இப்படி போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, அந்த கந்தகார் பழங்குடியின மக்கள் அவர்கள்ட்ட கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவர். சரி, இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அஜித் யோகி ஏன் மீண்டும் முக்கியத்துவம் பெறுறார்? அவங்க மனைவி ரேணுகா தேவி இருக்காங்கல்ல, அவங்க மட்டும்தான் 5 எம்எல்ஏ. அந்த ரேணுகா தேவி மட்டும்தான் இப்போ அவர் கூட இருக்காங்க. மிச்சம் 4 பேரில் 2 பேர் பிஜேபிக்கு போயிட்டாங்க, 2 பேர் இன்னொரு கட்சிக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க கட்சியை பிஜேபி உடைச்சிருச்சு. அப்போ அஜித் யோகிக்கு இயற்கையிலேயே பிஜேபியை பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. எந்த பிஜேபிக்காக உள்ளடி வேலை பார்த்தான்னு சொன்னாரோ அந்த பிஜேபி ஒரு கட்சியை உடைச்சிட்டாங்க. எல்லா கட்சியும் உடைப்பாங்கல்ல. அப்போ என்னென்னா, மீண்டும் தாய் கழகத்தில் இணைகிறோம் அப்படின்ட்டு இப்போ பூபேஷ் சிங் பாதலோடு சேர்ந்து நான் தாய் கழகத்தில் இணைகிறேன், அவரோட இணைந்து பணியாற்ற தயார்னு சொல்லியிருக்கார். இது ஒரு நல்ல முடிவாக பார்க்கணும் சத்தீஸ்கரில். ஏன்னா சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏரியாவில் புகழ்பெற்ற தலைவராக இப்போ ஆனவர் பூபேஷ் சிங் பாதல்.
உங்களுக்கு காங்கிரஸ் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனதா காங்கிரஸை வச்சு அஜித் யோகியால் ரொம்ப நாள் நடத்த முடியாது. ஏன்னா அவங்க பையனும் அந்தளவுக்கு சூட்டிப்பில்லை, இவர் அளவுக்கு இல்லை. அப்போ இன்றைக்கி தான் பையனுக்கு ஒரு எதிர்காலம் வேணும். அப்படிங்கும்போது காங்கிரஸ் தான் சரியான கட்சின்னு காங்கிரஸில் இணைஞ்சிருக்காரு. இது அஜித் யோகி இணைந்ததால் காங்கிரஸுக்கு பலமான நிச்சயமாக பலம். கட்சி ஆரம்பித்து 8 மாத தேர்தல் வருது, அதுலேயே 5 சீட்டை பிடிக்கிறாரு. 12 இடத்துல காங்கிரஸுக்கு டஃப் கொடுத்தவர் தான் அஜித் யோகி. அதனால் அஜித் யோகியுடைய சாதனை யாரும் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கார், செயல்பட முடியல. இருந்தாலும் அவர் இன்றைக்கி இப்போ மக்களால் மதிக்கக்கூடிய தலைவர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லைன்னா எடுத்த உடனே கட்சி ஆரம்பிச்சோன்னா 5 சீட்டு 12 தொகுதியில் காங்கிரஸே டவுன் பண்ணுற அளவுக்கு இருக்கார். அப்போ இது வரைக்கும் சத்தீஸ்கரில் பிஜேபி ஒரு முடிசூடா மண்ணாக இருக்குது. இந்த தடவைலாம் ஜெயிச்சு கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அது இந்த தடவை அடிபடும். எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கல்ல, அது இனிமேல் வரக்கூடிய தேர்தல் நடக்காது. ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸுக்கு பழைய தலைவர்கள்லாம் ஒன்றிணைவது காங்கிரஸுக்கு நல்லது. அந்த வகையில் அஜித் ஜோகியுடைய வருகை காங்கிரஸுக்கு ஒரு பெரிய உத்வேகம் கிளப்புன்னு தான் சொல்கிறாங்க. நம்மை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு எதிராக யார் ஒன்று சேர்ந்து பிஜேபி வீழ்த்தினாலும் அது சந்தோஷம் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.